மிதுன ராசிக்கு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில்ல மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிப்பா கொடுப்பாரு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. வேலையில ஏற்கனவே பிரச்சனை தான் இருக்கீங்க, மாறதுக்கு நிறைய முயற்சி பண்ணீங்க, ஆனா நடக்கல. ஆனா இந்த நவம்பர் 27ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எனக்கு எதுவுமே நடக்கல சார், மிதுன ராசியா இருந்து அப்படின்னா ஊர் மாறிடுங்க. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க முதல்ல மாறி ஊர் மாறி வேலை தேடுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி உறுதியா கிடைக்கும். சில அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நிறைய எனக்கு லாட்டரி அடிக்குமா சார் அப்படி கேட்காதீங்க. நீங்க தேவைப்பட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, முதல்ல இந்த வக்கர நிவர்த்தி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும். ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது தன்னுடைய இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கும் அப்படின்ற ஜோதிட சாஸ்திரம். அப்ப சனின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன், தொழில்காரகன். உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து கர்மாக்களுக்கும் சனி பகவான் தான் காரணம். அப்ப அந்த சனி வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது. நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு அன்ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ்லாம் நிறைய வந்திருக்கும். முக்கியமா வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வருகின்ற நவம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜூலை வரைக்கும், ஜூலை 27 வரைக்கும், அதாவது 240 நாட்கள் வந்து அவர் வக்கரமா இல்லாம சுப பலனை, சுய பலனை தருவதற்கு காத்திருக்கார். அப்ப இந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பா நடந்தே தீரும் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம். அப்ப அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா, எந்த விஷயத்துக்கு நாம் மேற்கொள்ளலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சில ராசி அன்பர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏழரை சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, கண்டக சனி இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கலாம், எதெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பதிவை இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது? மிதுன ராசிக்கு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு 10ஆம் இடத்தில் வக்கர நிவர்த்தி பெறார். ஏன்னா மிதுன ராசி என்பது நிறைய படாதபாடு பட்டீங்க. ஜென்ம குரு இருக்கிறதுனால நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள், கெட்ட பேரு, முக்கியமா கடன்னால நிறைய கெட்ட பேரு சார். நிறைய உறவுகளால பிரச்சனை, கணவன் மனைவி உறவுகளால பிரச்சனை, நிறைய பேருக்கு கூட பிறந்தவங்க நிறைய உங்களை அசிங்கப்படுத்திருப்பாங்க. காரணம் என்ன, இந்த கடனா இருக்கும், இல்ல வேலை சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல தொழில எந்த ஒரு இதுவுமே இல்லாம அப்படியே கடன் வாங்கி வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கேன் சார், இங்க கொடுக்கறதும் வாங்குறதுமா இருக்கு, வட்டி பெரிய லெவல்ல கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி எண்ணற்ற மாற்றங்களையும் கொடுக்க போகுது. ஏன்னா இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிப்பா கொடுப்பாரு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்னன்னா மிதுன ராசி என்பர்களுக்கு என்னன்னா, சில நேரம் ரொம்ப அசால்ட்டா சில விஷயத்த செய்றீங்க, அதான் ப்ராப்ளமே. அது இல்லாம இந்த ஒரு 240 நாள் கண்ணும் கருத்துமா இருங்க. கண்டிப்பா தொழில ஜெயிப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, நிறைய வாய்ப்புகள் வரும், சில உதவிகள்லாம் கிடைக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா மனைவி மூலமா உதவிகள், கணவர் மூலமா உதவிகள், கணவருடைய குடும்பத்தார் மூலமா உதவிகள், மனைவியோட குடும்பத்தார் மூலமா உதவிகள், இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்களா இருக்க போகுது. காரணம் என்னன்னா, இந்த 10ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்ப்பார். அது மட்டும் இல்லாம 12ஆம் இடத்தை பார்ப்பார். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பார்வை. அதனால தொழில மாற்றங்கள் வரும், நிறைய பண வரவுகள் வரும். முதல்ல கடனை அடைக்கிறதுக்கான வழியை பாருங்க. சார் அதுதான் செய்ய போறேன் சார், கடன் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுத்துச்சு, நீங்க சொன்ன மாதிரி கரெக்டு தான் அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கீங்கன்னா கடனை அடைங்க. கடனை அடைக்க முடியும், அதுக்கான சூழல்கள் ஏற்படும். கொஞ்சம் பிஸ்னஸை மாத்துங்க, வேற என்ன செய்யலாம், வேற சில விஷயங்கள்லாம் மாத்தி யோசிச்சிங்க. ஏன்னா அப்படியே ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்கீங்க, யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை சார். காலை எந்திரிச்சோன்னே ஒரு கடன் பிரச்சனை, நான் எங்க சார் யோசிக்கிறது, அது மாதிரி இருக்கீங்க.
அந்த மாதிரி இல்லாமல் சில விஷயங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பதவிகள் கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து உறுதியாக இருக்க போது. மார்ச்சுக்குள்ள உங்களுக்கு ஒரு பதவிகள் கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், வேலையில உயர் பதவி உயர் அந்தஸ்து, வேலை மாற்றம் உறுதியா இருக்கு. அது எந்த டவுட்டும் கிடையாது. மிதுன ராசியா இருக்கீங்கன்னா வேலை மாறக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. வேலையில இருக்க பிரச்சனை தான் இருக்கீங்க, மாறத்துக்கு நிறைய முயற்சி பண்ணீங்க, ஆனா நடக்கல. ஆனா இந்த நவம்பர் 27ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். இன்னும் பயப்படாம வேலை மாறுங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செஞ்சேன் சார், நிறைய பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் யோசிக்காதீங்க. வேலை மாற்றம் கிடைச்சா மாறிடுங்க. ஊர் மாறுற மாதிரி தான் மாறுங்க. வெளிநாடு போறதா இருந்தா போங்க. வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளியூர் போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல சார், எனக்கு எதுவுமே நடக்கல சார், மிதுன ராசியா இருந்து அப்படின்னா ஊர் மாறிடுங்க. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க முதல்ல மாறி ஊர் மாறி வேலை தேடுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி உறுதியா கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்குன்னா அங்க ஒரு இடமாற்றம் இருக்கு, வேலை மாற்றம் இருக்கு. அங்க கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஒண்ணு கல்யாணம் ஆகலைன்னு ஒரே பெரிய பிரச்சனை, காரணம் உங்களுடைய எதிர்பார்ப்பு. அதெல்லாம் தவிடுபடியாக்கி இந்த வரக்கூடிய நவம்பர் மாசம் 27ஆம் தேதிக்கு மேல அடுத்த 240 நாட்களுக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் ஆகியே ஆகும். திருமணத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா தயவு செய்து ஒரு வாட்டி 2 வாட்டி யோசிச்சு அந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு டிசைட் பண்ணிடுங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கு, நல்லா இருப்பீங்க, பயப்படாதீங்க. அதே மாதிரி வீடு, இடம், வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு வீடு விற்க முடியாம இருக்கேன் சார், ஒரு இடம் விற்க முடியாம இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். நிறைய மிதுனராசி என்பவர்கள் இந்த 240 நாள்ல வீடு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். வீடு வாங்குறதுக்கு, ஒரு இடம் வாங்குறதுக்கு, அட்லீஸ்ட் ஒரு 2 வீலராவது வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த 240 நாட்கள் இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு குழந்தைகளால சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க, சில அவமானங்கள், அவங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்னால உங்களுக்கு அது ஒரு மனதை கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நிலையில் இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. சில பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த இன்வெஸ்ட் பண்ண பணம் வரல சார் நினச்சிப்பீங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ண பணம் வரப்போகுது. ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு பணத்தை ஏமாந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய நவம்பர் 27க்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட் சொல்லும்போது அது சில ஜாதகத்தில் இந்த குரு, ராகு இதெல்லாம் பொசிஷன்லாம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு தசை நடந்தால் சில பேருக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது, ராகு தசை நடந்தால் நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. மிதுன ராசிக்கு ராகு தசை நடக்காது, குரு தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஜாதகத்தை பார்த்துங்க ஒரு வாட்டி. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நிறைய எனக்கு லாட்ரி அடிக்குமா சார் அப்படி கேட்காதீங்க. நீங்கள் தேவைப்பட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. உங்கள் ஃபேமிலியிலேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அம்மா அப்பா உதவி பண்ணலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒருத்தர் உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பார், அவருக்கு ஏதாவது பணம் வராமல் இருந்திருக்கும், அவருக்கு பணம் உங்களுக்கு உதவி பண்ணுவார். அந்த மாதிரி தெரிஞ்ச சோர்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொன்னவங்களாம் திருப்பி ஃபாலோ பண்ணுங்கள். பணம் வரும். அதன் மூலமாக உங்களோட கடன் பிரச்சனையை தீருங்க, தொழில் பண்ணுங்கள், வேலையில் நல்லா மாற்றம் பண்ணிக்கோங்க. நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்களால் ஏற்பட போது. அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்தினா சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை நல்லா இருக்குது, கேந்திர திரிகோணத்தில் இருக்குது அப்படின்னா இதை விட சுப பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை, நான் எல்லாம் முயற்சி பண்ணுறேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அசுப கிரகங்களின் தசாபுத்தி, அதாவது முக்கியமாக ராகு தசை, கேது தசை, சனி தசை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுப கிரகங்களுடைய தசாபுத்தி, சுக்கிர திசை, புதன் திசையிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கடன் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் உடைய கிரகநிலைகள், அது மட்டும் இருக்கக்கூடிய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, முக்கியமான ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. அதேமாதிரி ஏதாவது பிரச்சனை கண்டினியூஸாக இருக்குன்னா ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா நோட்டில் எழுதுன மாதிரி 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதுன மாதிரி கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். அது ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது,
திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி குறிச்சு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய பிரசன்னமான சோழி பிரசனம் எப்படி பார்க்கறது, எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஜாமக்கோள் பிரசனம் எப்படி பார்க்கறது, அதுக்கப்புறம் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கோவிலுக்கு எப்படி எந்தெந்த சாமியை வைக்கலாம், கோவில் நல்லா இருக்கா இல்லையா, கோவிலில் ஏன் பிரச்சனைகள் வருது, கோவிலில் ஏன் நல்லா வளர்ச்சி இல்லை, அந்த மாதிரி சொல்லக்கூடிய தேவ பிரசங்கங்களை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தரோம். இது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.